திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. உண்மைதான் பிரபு, நம் சுரங்க ஆயுத சாலையில் இது போர் ஆயுதங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன என்றான் காவலில். இதற்கென்ன அர்த்தம்? சினத்துடன் நுழைனான் மன்னன். காவலாளியின் உடல் நடுங்கியது. ஆயுதங்கள் களவு போய்விட்டன என்றான் பதட்டமான குரலில். நீதானே ஆயுத சாலையின் தலைவன்? ஆம் பிரபு. உன்னை அறியாமல் எப்படி களவு நேர்ந்தது பிரபு? களவு போன பின்புதான் எனக்கு செய்தியே வந்தது. அப்படியானால் நீ காவல் புரியவில்லையா? இல்லை. ஏன்? காவலை அவர் மாற்றிவிட்டார். யார்? கோட்டை தளபதி அதுகையா? ஆம். எதற்காக பிரபு? சுரங்க ஆயுதச்சாலைக்கான வழி அரண்மனையில் இல்லை, மீனாட்சியம்மன் ஆலயம் வெள்ளி அம்பலத்தில் இருக்கின்றது. யார் வருவதானாலும் அங்கிருந்துதான் வர வேண்டும். ஆலயத்தில் முன்பு ஒரு நாள் தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்த பின் ஆலய கண்காணிப்பு பற்றி தாங்கள் ஏதோ சொன்னீர்களாம். அதையடுத்து அங்கே காவலை பலப்படுத்தவும், அதே சமயம் அந்த காவல் இரகசியமாகவும் இருக்க விரும்பி என்னையும் இதர காவலர்களையும் நீக்கிவிட்டு பெண் வீரர்களை நியமித்தார். அந்த வீரர்கள் சாதாரண முறையில் உலவி கண்காணிக்கும்படியும் தேவைப்படும் நேரத்தில் எங்களை உதவிக்கு அழைக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார். சற்று முன்தான் ஆயுத களவு பற்றிய செய்தி பெண் வீரர்கள் மூலம் எனக்கு தெரிய வந்தது. எதற்கும் கலங்காதவனான பாண்டிய மன்னன் இந்த செய்தியை கேட்டு சற்று கவலைப்படவே செய்தான். ஆயுதங்களின் எண்ணிக்கையை நினைத்தும் அவை களவாடப்பட்டதை நினைத்தும் அதை உற்பத்தி செய்து கொள்வது என்பதும் பெரிய வேலை இல்லை என்றாலும் அதற்கான நேரமில்லை என்பதே அவனுடைய கவலைக்கு வித்தாயிற்று. தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட போது கோட்டைக்குள் எதிரி இருக்கிறான் என்ற சந்தேகம் அவனுக்கு இருந்தும் அதனால் விபரீதங்கள் எந்த நிலையிலும் உண்டாகலாம் என்ற உணர்விருந்ததும் உண்மைதான். ஆனால் அந்த சந்தேகம் இந்த ஆயுதங்களை பற்றி சிறிதும் இல்லாமல் இருந்தது. அவை இரகசியமாக சேர்க்கப்பட்டு இருந்ததால் அந்த இரகசியம் எதிரிக்கு தெரிந்து போனால் உண்டாகக்கூடிய வியப்பை விட எதிரி தன் ஆயுதங்களை தீவிரமான கண்காணிப்புகளையும் மீறி களவாடி சென்றிருப்பதுதான் அவனுக்கு அதிக வியப்பாக இருந்தது. மொத்தத்தில் தன் ஊகங்களை விட பெரிய சக்தி கொண்டவனாகவே எதிரி இருக்கின்றான் என்ற எண்ணத்திற்கு வந்த நெடுஞ்செழியன் கோட்டை தளபதி அதிகையை எண்ணி கொஞ்சம் வருத்தப்பட்டான். அந்த வருத்தம் அவன் நினைப்பால் பழையனை நினைப்பால் உடனடியாகவே மறைந்தது. செய்தி கொண்டு வந்த காவலனிடம் பழையனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டுவிட்டு அவையிலிருந்து வெளியேறினான். இதே நேரத்தில் பழையன் கோட்டைப்பாத்திலும் நகரிலும் சுற்றி சுற்றி போர் ஆயத்தங்களை கவனித்தான். தன் கவனிப்பை இரகசியமாகவே செய்ய கருதி அவன் வைத்தியனைப் போல வேடமிட்டு கொண்டு சென்றான். போர் ஆயுதங்கள் அனைத்துமே குறை சொல்ல முடியாத வகையில் சிறப்பாக இருந்ததை கண்டான். பாண்டியர்கள் போரில் ஈடுபட்டு நீண்ட நாட்கள் ஆகியிருந்ததாலோ அல்லது போரில் ஈடுபடவிருக்கும் மன்னன் உத்வேகம் அளிப்பவனாக இருந்தாலோ என்னவோ வீரர்கள் சோர்வு என்பதே இல்லாமல் இருந்தது. எந்த பிரிவை பார்த்தாலும் வீரர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருந்தனர். உடனடியாக வாளை உரசும் வேகமும் அவர்களிடம் பெருகி இருந்தது. ஆசையை அடக்க முடியாத காளையர் பலர் தங்களுக்குள்ளேயே வாட்போரில் பயிற்சியை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். போர் குறித்தது மட்டுமின்றி தன்னை பற்றிய ஆர்வமும் திருப்தியும் கூட அவர்களிடத்தில் ஓங்கி இருப்பதை கண்டான். பழையன் பலரிடம் தன்னை பற்றி விசாரிக்கவும் செய்தான். சேரனிடமிருந்து தான் தப்பி கோட்டைக்குள் வந்துவிட்டதையும் போரில் தான் கலந்து கொள்வதையும் சொல்லி வீரர்களை மகிழ்ச்சியோடு செய்தான். தன் வரவு அவர்களுக்கு புது தெம்பு அளித்திருப்பதை கவனித்து அவன் சேர மன்னனை பாராட்டத்தான் வேண்டும். எல்லாவற்றையும் நன்றாக கணித்துதான் என்னை சரி செய்திருக்கிறான் என்று கூறிக்கொள்ளவும் செய்தான். வெற்றிக்கு முதல் படி வீரர்களின் மனோபாவம். அதிக நம்பிக்கையும் உற்சாகமும் நிரம்பி வழிந்தால் வெற்றி வராமல் போகாது என்பது பழையன் தற்போது நிலையை கண்டு திருப்தியை அடைந்தான். இந்த நம்பிக்கையும் உற்சாகமும் வீரர்களிடம் மட்டுமின்றி மக்களிடமும் இருந்ததையும் அவனால் காண முடிந்தது. மக்கள் அவர்களை தொல்லைகளாக கருதாமல் உறவினர்களைப் போல நண்பர்களைப் போல கருதி உபசரித்தனர். அவர்கள் தினசரி தேவைகளை மக்களே கவனித்து கொண்டனர். அதற்கு சாட்டாக வணிக வீதியிலிருந்து உணவு வண்டிகள் அவ்வப்பொழுது செல்வதைக் கண்டான். இரவு நேரங்களில் மக்கள் பாசறைகளுக்கு சென்று வீரர்களோடு உரையாடி செல்லாபித்தார்கள். வெற்றி வாய்ப்புகளை பற்றி விசாரித்தும் கொண்டார்கள். வீரர்களையும் மக்களையும் கவனித்த பழையன் போர் ஆயுதங்கள், பொறிகள், வாகனங்கள் ஆகியவற்றை கேட்டு அறிந்து கொண்டான்.
போர் துவங்கும் நேரத்தில் அவ்வப்போது உண்டாகும் நிலைமையை ஒட்டி படைகளை அணிவகுக்கவோ முன்னேற்றவோ அல்லது பின்வாங்க வைக்கவோ பிரிந்து சென்று தாக்கவோ அப்பொழுது கட்டளை பிறப்பிப்பதற்கு உதவியாக போர் முரசுகள் வைக்கப்பட்டிருந்த இடங்களையும் பார்த்தான். அவை இருந்த இடங்களை பற்றியும் குறை சொல்ல முடியவில்லை. ஒருவேளை எதிரிப்படை உள்ளே நுழைய நேரிட்டாலும் இந்த முரசுகளை அழிப்பது எளிதாக அமையாத விதத்தில் அவை உயர்ந்த இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஒருவாறு போர் ஏற்பாடுகளை எல்லாம் பார்வையிட்ட பின் தன் வேடத்தை களைந்துவிட்டு புரவி ஏறி வணிகரின் வீதிக்கு வந்தான் பழையன். அங்கிருந்தே குறிப்பிட்டதொரு மாளிகைக்கு போய் தாளிட்டிருந்த கதவை 3 முறை தட்டிவிட்டு சிறிது நேரம் அங்கேயே நின்றான். மாளிகைக்குள் நுழைய கையாள வேண்டிய ரகசிய முறையை அவ்வாறு அவன் செய்தவுடன் உள்ளே இருந்து உலோக பாத்திரம் ஒன்று கீழே விழும் ஓசை கேட்டது. அதை கேட்டதும் நல்லது, சரியான விடை கிடைத்து விட்டது, உள்ளே போக வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டே மாளிகையின் பின்புறத்திற்கு சென்று அதன் சுவற்றை ஒட்டிய மாமரத்தின் மீது விடுவிடுவென்று ஏறி மாளிகையின் சாளரத்தை பற்றி உள்ளே குதித்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே சாளரத்தை அடுத்த மாடியறை கதவு திறந்திருந்தது. சிரமமில்லாமல் உள்ளே சென்று படிகளில் இறங்கி மாளிகையின் கூடத்திற்கு வந்த பொழுது, வருக வருக, உமது வரவு நல்வரவாகட்டும் என்று கனிவான வரவேற்பும் கிடைத்தது. அதை அளித்த புலவர் கூடத்தில் வெளிப்பட்ட மறுகணமே எதிர்பாராத சம்பவங்களும் நடைபெற்றுவிட்டன. புலவர் தோன்றிய அடுத்த கணம் கூடத்தில் நாற்புறங்களில் இருந்தும் சுமார் 10 வீரர்கள் உருவிய வாட்களுடன் தோன்றினர். புலவரின் வாய் மூடப்பட்டு அகற்றப்பட்டார். பழையனை அந்த வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். அவர்களில் ஒருவன் சற்றே சிரித்து, என்ன படைத்தலைவரே, நீங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை இல்லையா என்று கேட்டான் ஒருவித பெருமிதத்துடன். பழையன் அதை கவனிக்காத மாதிரி இருக்கவே பேச்சை துவக்கிய வீரன், என்ன உங்கள் காதில் விழவில்லையா என்று கேட்டதும் பழையன் தெளிந்தவனைப் போல தலையை ஆட்டிக்கொண்டு, என்ன கேட்டீர்கள் என்று வினவினான். வீரனுக்கு கொஞ்சம் சலிப்புண்டாயிற்று. நீங்கள் எதிர்பார்த்தது எங்களையெல்லாம் இல்லையல்லவா என்று கேட்டான் மீண்டும் பழையனிடம். எதிர்பார்த்தேன், ஆனால் என்று அவன் இழுத்ததும், எதிர்பார்த்தீர்களா? எங்களையா? எப்படி? மந்திர சக்தியினாலா என்று விஷமமாக கேட்டான் அந்த வீரன். தந்திர சக்தியால் என்று சொல்லிய பழையன் தொடர்ந்து சொன்ன ஒரு பதிலை கேட்டதும் வீரர்கள் அனைவருமே அதிர்ந்து போனார்கள். சர்வசாதாரணமாக சொன்ன பழையன், உங்களை எதிர்பார்த்துத்தான் வந்தேன், ஆனால் ரொம்பவும் குறைவாக இருக்கிறீர்கள். அதிர்ச்சியில் இருந்து சற்றே மீண்ட வீரன் ஒருவன், குறைவாக இருக்கிறோமா? 10 பேர் இருக்கிறோம் படைத்தலைவரே என்றான். நான் 100க்கு மேலே எதிர்பார்த்தேன் என்றான் பழையன். 100க்கு மேலே எதிர்பார்த்ததுக்கு எது அத்தாட்சி என்றான் கேட்ட வீரன். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அது மட்டுமல்ல, வேறொரு அத்தாட்சியும் ஒன்று என்று சொன்ன பழையன் திடீரென்று தன் குர்வாளை இடது கையால் எடுத்து வீரனின் தோளில் பாய்ச்சி விடவும், அந்த தாக்குதலால் ஓலமிட்டபடியே அவன் கீழே விழவும், அடுத்த நிமிடம் மாளிகையை அதிர்வது போல கூடத்தின் பலகணிகளில் இருந்து சுமார் 50 பாண்டிய வீரர்கள் தோன்றவும், அவர்கள் கைகளில் வில்லும் அம்பும் இருக்க அவற்றின் குறி கூடத்தில் இருந்தவர்களை நோக்க எல்லாமே ஏதோ மாயாஜாலம் போல் சில வினாடிகளில் நடந்தன. கண்டாயா சேரநாட்டு வீரனை, உங்களில் 100 பேராவது இருப்பீர்கள், இங்கே வருவீர்கள் என்று எதிர்பார்த்துத்தான் எனக்கு பின்னால் 50 வீரர்களை ரகசியமாக வர சொல்லிவிட்டு மாளிகைக்குள் நுழைந்தேன். ஆனால் நீங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள். உங்களின் விவேகமும் குறைவாகத்தான் இருக்கிறது. இல்லையென்றால் புலவர் வாயை மூடிய கையோடு என்னை நீங்கள் தீர்த்திருக்க வேண்டுமல்லவா? இப்படியா என்னிடம் வரட்டு பேச்சு பேசிக்கொண்டிருப்பீர்கள்? நீங்கள் என்ன, உங்கள் சேர மன்னனே இப்படித்தான் விவேகம் கெட்டு இருக்கின்றான். என்னை கொல்ல வந்த பின் பேச்சு எதற்கு, பிரலாபம் எதற்கு என்று பேசிய பழையன் தொடக்கத்தில் இருந்தே குறுக்கு வழியைத்தான் பிழைக்கும் வழியாக கடைப்பிடித்து வருகிறான் சேர மன்னன். சேர நாட்டு வீரம் எங்கு போயிற்றோ தெரியவில்லை. போய் நீங்களாவது கண்டுபிடியுங்கள். உங்களை அவரிடமே அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லிய பின் வேறு சில விவரங்களை அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு தன் வீரர்களை அழைத்து அவர்களையெல்லாம் பத்திரமாக சேரரின் பாசறைக்கு அனுப்பி வைக்கும்படி கட்டளையிட்டான். தோளில் காயம்பட்டவனுக்கு முதல் உதவியும் செய்து அனுப்பும்படி சொன்னான். அனைவரும் அங்கிருந்து சென்ற பின் உள்ளறைக்கு சென்று சாத்தி கிடந்த கதவை திறந்து புலவரை வெளியே அழைத்து வந்தான்.
அதேபோல் வேறொரு அறையில் அடைப்பட்டு கிடந்த மேகலையையும் விடுவித்தான். வெளியே வந்த புலவர் கல்லாடனார், படைத்தலைவரால் நம்மை ஏற்பட்ட காலம் போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் பெரும் தொல்லைதான் என்றார் விஷமமாக. என்ன தொல்லை புலவரே? கேட்டான் படைத்தலைவன். இந்த வீரர்களிடம் சிக்கிக் கொண்டது தொல்லை இல்லாமல் சுகவாசமா? படைத்தலைவரின் வரவு நன்மைக்கு என்றுதான் எண்ணினோம். ஆனால் உங்கள் வரவோ எங்களுக்கு ஆபத்து ஆகிவிட்டது. நீங்கள் வர இருக்கிறீர்கள் என்றறிந்து அவர்கள் வந்துவிட்டார்கள். உங்களை மடக்க அதற்கு முன்னேற்பாடாக எங்களை மடக்கிவிட்டார்கள். மதுரையில் இருப்பது பாதுகாப்பானது என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். மகாவீரர்கள் சதியிலும் சூழ்ச்சியிலும் இறங்கினால் என்ன செய்வது புலவரே? ஆகா, நீங்கள் எப்பொழுது சதியில் இறங்கினீர்கள்? விஷமமாகத்தான் கேட்டார் புலவர். சேர சோழ மன்னர்களை சொல்லுகின்றேன் புலவரே. வீரர்களான அவர்கள் வீரத்தை காட்டுகிறார்கள். சதி, சூழ்ச்சி, குறுக்கு வழி இவைதானே அவர்களது பேராசை தடங்களாக இருக்கின்றன. அதில் பெண்கள் வேறு ஈடுபடுத்துகிறார்கள். இந்த நிலையில் குழப்பம் ஏற்படுவதும் சிக்கல்கள் தோன்றும் என்பதும் இயற்கைதானே. அது பலருக்கு தெரியாதா? என் வரவால் தொல்லை உண்டானது என்று சொல்லுகின்றீர்களே, அது தற்காலிகமானதுதான். அவர்களை எதிர்பார்த்து தானே நான் வந்தேன். அதனால்தான் சதிகாரர்கள் சிக்கினார்கள். சதிகளும் எல்லோருக்கும் தெரிந்தது. என்னால் யாருக்கும் ஒரு குறையும் வராது புலவரே, கவலை வேண்டாம். இந்த சேரனும் சரி, அவனுடைய வீரர்களும் சரி, எதற்கெடுத்தாலும் சிறை செய்வதில்தானே முனைப்பாக இருக்கின்றார்கள். இருக்கட்டும், போரில் இந்த சேரனை பிடித்து மதுரையில் சிறை வைக்கின்றேன். நீங்கள் பார்த்து சிரிக்கும்படியாக சிறை வைக்கின்றேன். அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்பொழுது நீ சிறை செய்ய வேண்டிய நபர் வேறு ஒருவர் இருக்கிறார். அவரை கவனி என்று கூறி மேகலையை நோக்கினார் புலவர். அவளோ தலையை குனிந்து கொண்டாள். சந்தனக்கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்த இவளை இங்கே சிறை போல் வைத்திருந்து இன்று வரை காப்பாற்றிவிட்டேன். இனிமேல் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் காக்க வேண்டிய கோட்டை இந்த பெண் கோட்டை மட்டுமல்ல படைத்தலைவரே, பாண்டிய சாம்ராஜ்யம் என்னும் அறக்கோட்டையையும் கூட ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார் புலவர். பழையன் மேகலையை நோக்கினான். மேகத்திலிருந்து சந்திரன் வெளிப்பட்டது. மேகலை முதலில் தலையை குனிந்திருந்ததால் அவளது முகம் தெரியவில்லை. கரிய கூந்தல்தான் கார்மேகம் போல் தெரிந்தது. தலையை உயர்த்தி பார்த்த பொழுது கூந்தல் பின்னால் மறைவே பளிச்சென்று முகம் நிலவு போல் காட்சியளித்தது. புலவர் என்னும் கார்மேகம் விலகியதால் மேகலை என்னும் சந்திரன் வெளிப்பட்டது. புலவரோடு அச்சம் என்னும் மேகம் மறைந்து விட்டதால் மேகலையின் காதல் என்னும் சந்திரன் வெளிப்பட்டது. தட்டுவதற்காக விரல்கள் தொட்டதும் ஒலிக்கின்ற மேளம் போல. காதலனின் அருகாமை கிட்டியதுமே ஒட்டுதல் உண்டாகி பரவசமும் உருவாகிவிட்டதால் மேகலை காதல் பிழம்பாக காட்சியளித்தாள். கண்ணியரின் முகம் இப்படித்தான் இருக்கும் என்பது போல் இதைவிட சிறப்பாக விளங்க முடியாது என்பதை நிரூபிப்பது போல் இருந்தது அவளுடைய தேன்படியும் நிலவு முகம். மலர்ந்த மலர் மயங்கி கிடந்த மாதிரி அவளது ஒளிர்ந்த முகத்தில் மயக்கத்தின் துளிகள் துளித்து சுந்தர கலையை அவளுக்கு அளித்திருந்தது. அவள் முகம் சோபையுற்றதா அல்லது அவளது முகத்தால் காதல் சோபை பெற்றதா என்று பிரித்து உரைக்க முடியாத விதத்தில் சௌந்தரிய வனப்புடன் விளங்கினாள் மேகலை. சேர வீரர்களிடம் சிறிது நேரம் சிறைப்பட்டு இருந்ததால் உண்டான சோர்வு தடயமற்று போன வெட்டவெளியாய் மாறிவிட்டிருந்ததால் தெம்பு உண்டாகி அவள் முகத்திற்கும் தனி செழிப்பை அது அளித்திருந்தது. சேர வீரர்களால் அடைப்பட்டு இருந்தாலும் அந்த அடைவு தன்னுடைய காதலனால் உடைப்பட்டிருந்ததால் அவனது மடைத்திருந்த வெள்ளமாக வெளிப்பட்ட இதயத்தில் பிரளயத்தை உண்டாக்கிவிட்டதால் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தாள் அவள். மனம் விரும்பும் ஆடவனால் பாதுகாக்கப்படும் சந்தர்ப்பங்கள் எந்த பெண்ணுக்கும் பூரிப்பை அளிக்கும் தான். இங்கு மேகலைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த பழையன். அவன் பெரும் படைத்தலைவன், அதுவும் மாற்று நாட்டு மன்னர்களும் அஞ்சும் மாவீரன் என்பதால் பல பரிணாமங்களை அடைந்து எல்லையே இல்லை என்று ஆக்கிவிட்டிருந்தது. போதாக்குறைக்கு பொல்லாத புலவர் அவனிடம் நீ சிறைப்படுத்த வேண்டியது இப்பொழுது இவரைத்தான் என்று சொல்லிவிட்டு வேறு போயிருந்ததால் தேனில் மிதக்கும் வண்டிற்கு
கள்ளும் புகட்டினார் போன்றதொரு அபரிதமான போதை அவளை ஆட்கொண்டிருந்தது. நல்ல வேளையாக அவள் கீழே விழுவதற்கு முன்பே அவளை ஆட்படுத்தி கொண்ட பழையன், என்னால் உனக்கு நிறைய தொல்லைகள் இல்லையா மேகலை என்று என் மீதுள்ள பகையை எதிரிகள் உன் மீதல்லவா காட்டுகிறார்கள். என்னை மடக்க விரும்புவர்கள் முதலில் உன்னை மடக்கி விடுகிறார்களே, என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான். அவள் பதில் எதுவும் சொல்லாததால் அவனே தொடர்ந்து, இதற்காகத்தான் சொல்வார்கள் படைத்தலைவர்கள், தளபதிகள், அரசகுல தலைவர்கள் பெண்கள் காதல் கூடாது என்று. இப்படி செய்யும் பொழுது எதிரிகளுக்கு தூண்டில்களாகி விடுகின்றார்களே என்றான். அவள் இப்போதும் பதில் பேசுவதால், உன் தந்தை என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்க விரும்பாதது கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா? நீ போதாதென்று அவரையும் அல்லவா தூண்டிலாக்கி விட்டார்கள் இந்த எதிரிகள். வயதான காலத்தில் பகைவர்களின் கைபொம்மையாக வாழ அவருக்கு தெம்பு ஏது, தெளிவு ஏது என்றான். அவள் இந்த நிலையையும் வாயை திறக்காததால், ஏன் மௌனமாக இருக்கின்றாய் மேகலை? பிரிந்தவர் கூடும் பொழுது பேச்சு தேவையற்றது என்று முடிவு செய்துவிட்டால், அல்லது பேசுவதை விட பயனுள்ளதாக செய்வது நல்லது என்று சொல்லுகிறாயா என்றான். அவள் மாயை மூடிக்கொண்டே இருந்தாள். உன்னை தூண்டிலாக பயன்படுத்துவது உனக்கும் உன் தந்தைக்கும் தொல்லையாக இருக்கலாம். ஆனால் அவர்களது அந்த முயற்சி நம்முடைய இருவரது பிணைப்பின் சக்தியை அவர்களுக்கு உணர்த்தி வைத்திருப்பதை எண்ணிப்பார். சேரர்களுக்கு தெரியாத உண்மை உன் தந்தைக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை? உன்னை இன்னுமா சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவர்? அது எத்தனை நாட்களுக்கு முடியக்கூடியது மேகலை? இன்று உன்னை தூண்டிலாக்கி காரியங்களில் ஈடுபடுகின்றாரே சேரர்கள். இவர்களின் முற்கால மன்னன் ஒருவன் இந்த விஷயம் பற்றி அழகாக பாடியிருக்கிறான் தெரியுமா? பெற்றோருக்கும் அவர்களது மகளுக்கும் உள்ள சொந்தம் பற்றி சொன்ன அவனது கருத்தில்தான் எத்தனை தெளிவு! தன் பிரிய மகள் தான் விரும்பும் ஆடவனுடன் எங்கோ சென்று விட்டாள் என்ற சந்தேகத்தில் அவளை தேடிச் செல்லுகின்றான். வழியில் வருகின்றவர்களை எல்லாம் விசாரிக்கின்றான். பெண் தன் காதலனுடன் சென்றிருப்பது உண்மைதான் என்பதை அறிந்து அவர்கள் பெண்ணை தேடும் பெற்றோரிடம், ஐயன்மீர், இந்த இயல்பையொட்டி மகளை தேடி போகின்றீர்கள். மகளை பற்றிய கவலை இனி உங்களுக்கு எதற்கு? அவள் இனி உங்களுக்கு பயன்படப் போவதில்லை. பயனற்ற அவளை தேடி போவது ஏன்? மலையில் வளரும் சந்தன மரங்கள் மலைக்கு பயன்படுவதுண்டா? கடலில் பிறக்கும் முத்து கடலுக்கு பயன்படுவதுண்டா? யாழில் தோன்றும் இசை அதை கேட்போருக்குத்தான் அல்லாமல் யாழுக்கு பயன்படுகின்றதா? அப்படித்தான் உங்கள் மகள். அவள் வளரும் வரைதான் உமக்கு சொந்தம். அதன்பின் அவளது சொந்தம் வேறு, அவள் பயன்படும் இடமும் வேறு என்றார்கள். கேட்டாயா மேகலை, இது தெரியாமலா போய்விட்டது உன் தந்தைக்கு என்று கேட்டான். தற்போதும் அவள் மௌனத்தை சாதிக்கவே மேகலை மேகலை என்று தூங்குவோளை எழுப்புவோன் போல அழைத்தான் அவள். உண்மையில் அவளும் உறங்கி விழிப்பவளைப் போல் தெளிந்தாள். அவனுடைய பேச்சு ஒவ்வொன்றும் அவனது நரம்புகளை மீட்டி இழைய விட்டு கொண்டிருந்ததால், அதில் தன்னையே இழந்துவிட்ட காரணத்தினால் அவளை தெளிய வைக்க வேண்டி இருந்தது. தெளிந்து விழித்தவளைக் கண்டு சிரித்த அவன், இதென்ன மேகலை, தூங்கிவிட்டாயே என்ன? உன்னை பேச வைக்கவே நான் நிரம்ப பேசினேன். ஆனால் அந்த பேச்சோ உன்னை உறங்கவே வைத்து விட்டது. உயிருக்கு உயிராக அன்பு செலுத்தும் பெண்கள் காதலன் பேசும் பொழுது உறங்கி விடுவார்கள் போலிருக்கிறது. உன்னால் எனக்கு பயனில்லை, வேறு ஆளை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்றான் வம்புக்கு இழுப்பது போல. அவள் மெல்லச் சிரித்தாள். கடைக்கண்ணால் அவனை பார்த்தாள். பின் பார்த்து கொள்ளுங்களேன், யார் வேண்டாம் என்றார்கள் என்றாள். அப்படியானால் இவ்வளவுதானா நீங்கள் என்றால் பெண்களைத்தான். அப்பாவியாக இருந்தவரை வம்புக்கு இழுத்து கதை சொல்லி வைத்து அவளை காதலிக்கவும் செய்து பாதியில் ஒதுங்கிக் கொள்வது இதுதான் இப்பெண்களின் வேலையே. இதுதானா? ஒதுங்கிக் கொள்வதாக சொன்னது நீங்கள்தானே? உயிருக்கு உயிரானவரின் விருப்பத்துக்கு இணங்குவது அன்பு கொண்டவளின் கடமைதானே? ஆகா, நீ இணங்குவதற்கு இந்த விருப்பமா கிடைத்தது? ஆனால் மேகலை, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். மதுரை மாநகரில் எனக்கு பெண் கொடுக்க எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன தெரியுமா? பெரிய குடும்பமாக ஆகிவிடப் போகிறது. கவனமாக இருங்கள். நான் பொய் சொல்வதாகவா நினைக்கின்றாய்? நான் ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? அப்போ இதற்கு என்ன அர்த்தம்? ஒதுங்கி போவதாக முடிவு கட்டிவிட்ட நீங்கள் பொய் சொன்னால் என்ன, உண்மையை சொன்னால் என்ன? ஒதுங்குபவர் எப்படி போனால்தான் என்ன?
அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்கின்ற தைரியத்தில் தானே பேசுகின்றாய். நானும் நிச்சயம் அப்படியும் செய்து விடுவேன். ஆனால் புலவர் ஒரு கடமையை எனக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். கடமையை நிறைவேற்றவில்லை என்ற அவச்சொல்லுக்கு ஆளாக நான் விரும்பவில்லை. அதென்ன கடமை? உன்னை சிறைப்படுத்த சொல்லியிருக்கிறார் பெரியவர். சொல்லிய கடமை தவற முடியாது. இதை கேட்டு உள்ளூர சிரித்து கொண்ட மேகலை, நல்ல கடமை உணர்வுதான் என்றாள். அதில் என்ன சந்தேகம்? கடமை உணர்வு இருக்கும் பொழுது ஒதுங்கி போய்விடுவதாக பேசுவது எந்த நியாயத்தில் சேரும்? இதுதான் பாண்டியர் படைத்தலைவர்களது பண்பா? சற்றே தடுமாறிய பழையன் பின்பு சமாளித்து கொண்டு, பழகுபவர்கள் மாறும் பொழுது பண்பும் மாறும்தான். அதற்கென்ன இப்போது? நீ இன்று அதிகம் பேசிவிட்டாய். நான் கடமையை நிறைவேற்றினால் மட்டும் போதாது, உனக்கு தண்டனையும் தர வேண்டும் என்று கூறி சிறைக்கான கெடுபிடிகளை அதிகமாக்கினான். அந்த சிறை எத்தனை பயங்கரமானது என்பதை உணர்ந்தாள் அவள். சலிப்பற்ற இன்பங்களை ஒரு கட்டத்தில் விளக்கிக் கொண்ட பழையன், உலகம் என்பது வெறும் காதல் மட்டுமல்ல என்பதை உணர்ந்து கொண்டதால் அவளுக்கும் அதை ஞாபகப்படுத்தி விரும்பினாக, மேகலை, நாளைக்கு போர் முழப்போகிறது என்றான். என்று தலையை அசைத்தாள் அவள். பகைவர்கள் பலர் சூழ்ந்து விட்டார்கள் என்றான் பழையன். மேலும் தொடர்ந்தபடியே, அதற்கும் அவள் தலையை மட்டும் அசைத்தாள். அவர்கள் அனைவருமே மூர்க்கமானவர்களாக இருக்கின்றார்கள். வெற்றியை விட அழிவையே அதிகம் விரும்புகிறார்கள். பாண்டியர் குலத்தையே நிர்மூலமாக்க அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள். அதனால் போர் மிகவும் பயங்கரமாக இருக்கும். மன்னருக்கு இது கன்னிப்போர், அப்படித்தானே? இந்த போரில் நான் ஆற்ற வேண்டிய பல பணிகளில் அவருக்கு இழுக்கு நேராமல் காக்க வேண்டிய பணி மிகவும் பெரியது. அதற்காக நான் உயிரை சிந்த வேண்டியும் இருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. படைத்தலைவரே, சொல் மேகலை, கண்ணீர் சிந்தக்கூடாது என்கின்றீர்களே, அது ஏன்? வீரனின் மனைவி கண்ணீர் சிந்தா மேகலை? படைத்தலைவரே, கண்ணீர் ஏன் வருகிறது தெரியுமா? ஏன் இப்படி கேட்கிறாய்? படைத்தலைவரே, பெண் யாருக்கு வாழ்க்கப்பட்டாலும் பெண்தான். யாரை நேசித்தாலும் பெண்தான். அவள் கணவனை இழந்தாலும் காதலனை இழந்தாலும் மனம் முடிந்துதான் போவாள். மனம் முடிந்த எவளும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. வீரரை விரும்பும் பெண் என்பதால் அவளுடைய இதயம் கல்லாகிவிடுமா? மேகலை என்று ஏதோ பேசத் துவங்கிய பழையன் அதற்குள் அவளை தொடர்ந்தாள். படைத்தலைவரே, உங்கள் உயிர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இல்லாமல் போகவில்லை. போரில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். என்னுடைய கழுத்தில் நிச்சயம் மாலையிடுவீர்கள். அது நடக்காத காரியம் என்றபடி அப்போது அங்கே பிரவேசித்தார் மேகலையின் தந்தை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.